வாப்பா தங்கம் டெஸ்டி போர்டு உலமாக்கல் நாளைக்கு கொத்துபா செய்ய போறீங்க 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிம்பர் மேடையில் பாதுகாப்பு அமைச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதால SMS தந்திக்கிறாங்க. இது அவசரமா எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க, குறுகிய நேரத்தில் முடிச்சுக்கொள்ள ஒரு லெட்டர் சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு வாசிக்கிறேன். முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் MRCA/WD/CMA/CIR/2026 இதான் இலக்கம் கடிதத்திலே. சுற்றறிக்கை வெளியாக்கப்பட்ட தேதி 2026 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. நான் பேசுற 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 வியாழக்கிழமை இரவு பேசுறேன். விடிஞ்சா 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிம்பர் மேடையில் ஏறுவீங்க, கொத்துபா பண்ணுவீங்க. இறங்கினதுக்கு பிறகு பிரச்சனை வராமைக்கிறதுக்கு வந்த சுற்றறிக்கை வாசிக்கிறேன், நீங்க போடுறேன்னு பாருங்க. சகல பள்ளிவாசல்கள் நம்பிக்கையாளர்கள் மற்றும் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் ட்ரஸ்டி போர்டு கொத்துபா பிரசங்கங்களின் போது நடுநிலைமையை பேணுதல் மற்றும் நாட்டின் நலன் கருதி செயற்படல் இதான் தலைப்பு. கடந்த சில வாரங்களாக சில இடங்களில் இடம்பெற்ற ஜும்மா பிரசங்கங்களின் போது மத்திய கிழக்கு நிலவரம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்கள் பல்வேறு முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அவங்களோட கண்ணில் பட்டாச்சு. அதே போல மத்திய கிழக்கில் தற்போது நிலை வரும் யுத்த சூழ்நிலை தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக எங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக எமது திணைக்களத்திற்கு 2026 மார்ச் 19ஆம் தேதி இடப்பட்டு விடுக்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு அமைய இவ்வழிகாட்டல் வெளியிடப்படுகின்றது. இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு என்ற ரீதியில் சர்வதேச விவகாரங்களில் நடுநிலைமையை பேணுவதை தனது கொள்கையாக கொண்டுள்ளது. இத்தருணத்தில் உள்நாட்டில் அமைதியை பாதுகாப்பதும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதும் நமது தலையாய கடமையாகும். எனவே ஜுமா பிரசங்கங்களை நிகழ்த்தும் உலமாக்கள் பின்வரும் வழிகாட்டல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சமூக பொறுப்பு என்கிற தலைப்பில் மற்றும் நடுநிலைமை என்கிற தலைப்பில் மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்பில் உரையாற்றும் போது நீங்க மத்திய கிழக்கு சம்பந்தமான விடயங்களில் உரையாற்றும் போது எந்த ஒரு தரப்புக்கும் சார்பாகவோ அல்லது எந்த ஒரு தரப்புக்கும் எதிராகவோ கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை தூண்டும் வகையிலான அந்த உசுப்பேத்திரை அந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டும் வகையிலான கருத்துக்கள் சமூக நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இதில் அதீத கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது போட்டிக்கிறாங்க பொருளாதார ஒத்துழைப்பு. நாட்டின் தற்போதைய பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு உள்நாட்டில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இறையாண்மைக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குதல் வேண்டும். அடுத்தது மனிதாபிமான பிரார்த்தனைகள். இந்த யுத்தத்தினால் அநியாயமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்காகவும் அவர்களின் சுபேட்சத்திற்காகவும் அந்த பிரதேசங்களில் நீடித்த சமாதானம் ஏற்படவும் விசேட பிரார்த்தனைகளை முன்னெடுத்து விசேட பிரார்த்தனைகளை செய்யுங்கன்னு சொல்றாங்க. உலகளாவிய சமாதானம். உலக மக்கள் அனைவரும் தற்போது எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு சகல இன மக்களும் ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் வாழ்வதற்கு இறைவனிடம் வேண்டுதல். துவா பிரார்த்தனை செய்யுங்க, இறைவன்கிட்ட கேளுங்க, சுபீஜத்தை கேளுங்க. ஒத்துமைக்காக அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நலவு நடக்கணும் இங்க இந்த அமலை செய்யுங்க தான் இங்க வழிகாட்டப்பட்டு இது பாதுகாப்பு அமைச்சர் முஸ்லீம் தெரியாத சொல்லி அவன் எங்களுக்கு சொல்றான். அடுத்தது கடைசியாக இக்கட்டான இந்த சூழலில் உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காது அறிவுபூர்வமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு எமது தாய் நாட்டின் கௌரவத்தை பாதுகாப்பது உறுதிப்படுத்துமாறு அனைத்து மத தலைவர்களும் ஹதீப்மார்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என்று கடிதம் MSM நவாசுடைய கையொப்பத்தினால் பணிப்பாளர் முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் இவ்வாறு முடிவுகிறது. எனவே உலமா பெருமக்களே, நீங்க அண்மையில மத்திய கிழக்கு சம்பந்தமான விடயங்கள் பேசி சில பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு இருக்குது உங்களோட போதனைகளால அது அவங்களோட கவனத்துக்கு வந்திருக்குது, ஒரு சலசலப்பு உண்டாகிக்கிறது என்று அடையாளப்படுத்தி கொண்டுட்டீங்க. எப்பையும் மிம்பர் மேடைகளில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் நீங்க ஒரே மார்க்கம், ஒரே ரப்பு, ஒரே அல்லாஹ், ஒரே நபி, ஒரே தீன் இதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு கொள்கைகள்ல உங்களுடைய பிளவுகளை நீங்க மிம்பர் மேடைகளிலும் அதே போல சமூக வலைதளங்களிலும் உங்களுடைய சண்டை சச்சரவுகளின் மூலமாக உங்களுடைய வாக்குவாதங்கள், ஆக்ரோஷம், ஆவேசம், அடாவடித்தனங்களை போல நீங்க பிஹேவ் பண்றதுனால உங்களை கவனத்தை அந்த அவதானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, அங்க கொண்டு போய் சேர்த்திக்கிறீங்க. இப்ப நீங்க ஒழுங்கா கொத்துபா செய்யுங்கன்னு சொல்லாம சொல்லிக்கிறாங்க. ஏண்டா திருப்ப நீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை 2 பேர் வந்து தெய்வலையில 2 பள்ளியில பண்ணிட்டு பேத்து பிரச்சனை உருவாக்கியாச்சு. இவனோட பார்வைக்கும் பேத்து திருப்ப அவங்க லெட்டரும் கொடுத்திருக்கிறாங்க, SMS தந்திக்கிறாங்க. உலமாக்கள் மிம்பர் மேடே டெஸ்டி போர்டுக்கு தந்திக்கு. இப்ப திருப்பவும் இதை கேட்காம நாங்க வாழ்ற நாடு 2,20,00,000 மக்கள் வாழ்ற பெரும்பான்மையாக பௌத்த மத சகோதரங்கள், அதே போல இந்து மத சகோதரங்கள், கிறிஸ்தவ மத சகோதரங்கள் வாழ நாங்க ஒரு 20 லட்சம் 10% தான் வாழ்றேன். இது சவுதி அல்ல, விளங்கோரும், இது சவுதி அல்ல. இந்த நாட்டுல இதுக்கு அண்மை காலத்தில் ஒரு 6-7 வருஷமா நாங்க திண்ட பருப்பு அவ்வளவுக்கும் சொந்தக்காராக்கள் யாரு தெரியுமா? மார்க்கத்தை படிச்சுட்டு வந்தாக்கள்.
நெத்தி கற்க தாடி வச்சு தலப்பா கட்டி ஜுப்பா ஓட அல்லான்னு சொல்லி தொழுது போயிட்டு பாம்பே வச்சுட்டு எங்களை எல்லாம் தீவிரவாத பார்வைக்குள்ள போட்டு எல்லா மதரசாக்களையும் எல்லா மஸ்ஜிதுகளையும் எல்லா முஸ்லிம்களுடைய வீடுகளையும் எல்லா ஜனாசாக்களையும் எரிப்பு வரைக்கும் கொண்டு போய்த்து ஒரு பெண்ணுக்கு தனக்கு விருப்பமான இஸ்லாமிய ஆடை உடுக்க இயலாத அளவுக்கு ஒரு குர்ஆனை அலப்பிக்க இயலாத அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சே நீங்கள் தான். இப்ப திருப்ப உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க ஆடுறதாக இருந்தா இந்த மொத்த சமூகமும் அதுக்கு பழி இல்ல, பருப்பு திண்ட இந்த சமூகம் ரெடி இல்ல என்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே மரியாதைக்குரிய உலமாக்களே, மிம்பர் மேடைகளே, எனவே மஸ்ஜித் நிர்வாகிகளே, இந்த மிம்பர் மேடைகளை கொடுக்கும் பொழுது அவங்க அமளிபாதுகளின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம் அமைதியாக, சுபீட்சமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, கௌரவமாக, கண்ணியமாக அவைகளை நடாத்தக்கூடிய நிலவரத்தை நீங்க உருவாக்குங்க. பிரச்சனைகள் என்று வந்தா மிம்பர்ல பயான் முடிஞ்சதோட உங்களோட பின்னுக்கால ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களோட முடிஞ்சா பிரச்சனை இல்ல. சமூகத்தை திருப்ப கொண்டு வந்து அந்த முசீபத்து பிடிச்சவங்க செஞ்சதுக்கு நாங்க இன்னும் இந்த சமூகம் சீரழியத்தை போல திருப்ப சீரழியத்துக்கு நாங்க ரெடி இல்ல. அப்படிதான் சரி பிரச்சனை காரணம் இருந்தா வகுல் ஜா அல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, திண்ணமாக சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, திண்ணமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்று சொல்லி பிரச்சனை காக்கிறதுக்கு ஆயத்தோல இருக்கு இல்ல. இதெல்லாம் தந்த ஹக்கா பேசணும், ஆனா முறையா பேசணும், நிலைமையில விளங்கி சூழ்நிலைகளை விளங்கி அறிவுபூர்வமாக அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தி மக்களை அழகா வழிநடத்தான் உலமாக்களுக்கு தந்தி. சபை குழப்பம் அல்ல, பயான் பண்ணுங்க, பயில் அடிக்க வானம். இதுக்கு பொறவு அந்த பருப்பத்தின் இந்த சமூகம் ரெடி இல்லை என்கிறதையும் கூறிக்கொண்டு இந்த லெட்டரை இந்த தகவலை எல்லாத்துக்கும் அனுப்புவீங்கன்னு சொல்லிக்கொண்டு, இதுக்கு பொறவு இந்த நாட்டில் யாராவது மார்க்கத்தை பேசிக்கொண்டு வந்து பிரச்சனை உருவாக்கி இந்த நாட்டில் உள்ள எல்லாத்திலையும் நிம்மதியை கெடுத்து முஸ்லீம் சமூகத்துக்கு பருப்பை திருப்ப வாங்கி தரத்துக்கு உண்டான முன்னெடுப்பு செஞ்சா அதுக்கு பிறகு காட்டி கொடுத்தான் கூட்டி கொடுத்தான் ஒருத்தரும் சொல்றேன்ல. எல்லா மக்களும் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி பாதுகாப்பு தரப்புகளோடு நீங்க தொடர்பு படுத்தி இந்த வேலையை செய்யுங்க. அவங்களுக்கு எவன் காட்டி கொடுத்தான் கூட்டி கொடுத்தா பேசினாலும் அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் நாட்டினுடைய இறையாண்மையும் நிம்மதியை சுபீட்சத்தையும் பாதுகாத்தான் என்கிறது தான் பேர் என்று கூறி விடைபெறும் நான் முகமது இஸ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும்.